விஷால்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டாரோன்னு தோணுது இல்ல. ஆமா, விஷாலை பொறுத்த வரைக்கும் இந்த மிட் நைட் பிரியாணி செஞ்சு சாப்பிடுறது, அதுக்கப்புறம் வீக்கெண்ட் எபிசோட்ல ஏதாச்சும் பேசி சிரிச்சுக்கிறது, அப்புறம் 4 இடத்துல கவுண்டர் போடுறது, இப்படிதான் அந்த மனுஷன் இருக்காப்லே தவிர்த்து ஏஞ்சல்ல செலக்ட் பண்ணும்போது கூட எல்லாரும் என்ன ரீசன் சொன்னாங்க அப்படின்னா, ஒரு பொது இடத்துல வந்து ஒரு கருத்தை கூட ஸ்ட்ராங்கா சொல்லாத ஒரு பர்சன் தான் வந்து விஷாலு, அதனால வந்து ஏஞ்சல்ல இருக்கட்டும்னு சொல்லி தான் சொல்லி போட்டிருக்காங்க. ஆனா அவர் போயிட்டு எல்லா நாமினேஷன்லயும் மத்தவங்களுக்கு சொல்ற ரீசனும் அதுவா தான் இருக்கு. நீ வந்து ஸ்ட்ராங்கா எங்கேயுமே ஒப்பீனியன் சொல்ல மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நீ ஏன் அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஏஞ்சல்ல சொல்லிட்டாங்க. சோ இதுக்கப்புறமா இந்த பாயிண்ட் எல்லாருமே வந்து விஷால் மேல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். விஷாலை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி சேஃபா இருக்காரு அப்படின்னா, வெளியே போக வேண்டிய ஆட்களே ஒரு 6-7 பேர் இருக்காங்க, 10 பேர் கிட்ட இருக்காங்க. சோ அது வரைக்கும் நம்ம சேஃப். அது வரைக்கும் பெருசா எந்த கேம் விளையாடிக்க வேணாம். அதாவது ஒரு கேம் விளையாடி நம்ம பேரை கெடுத்துக்காம சும்மாவே இப்படியே ஓட்டிட்டு போயிடலாம், காமெடி இதுன்னு சொல்லிட்டு என்டர்டைன்மெண்ட் பேர்ல பண்ணிட்டு போயிடலாம்ன்றப்பல. பட் காமெடி என்டர்டைன்மெண்ட் கூட பெருசா விஷால் கிட்ட ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு சொல்லி வெளியிருந்து பாக்குற மக்களுக்கு பார்த்தா அதுவுமே இல்ல. விஷாலும் அப்ப இருக்காரா அப்படிங்கிறது அப்பப்ப தெரிஞ்சுக்கிறது. வீக்கெண்ட் எபிசோட்ல ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிறாரு, அவ்வளவுதான். கிட்டத்தட்ட ஒரு ரஞ்சித்தாவும் சத்யாவும் தான் மாறிட்டு வர மாதிரி இருக்கு.